எனதருமை நாட்டு மக்களே, சுதந்திர தினத்தின் இந்த திருவிழா 140 கோடி உறுதிப்பாடுகளின் திருவிழா. சுதந்திரத்தின் இந்த திருவிழா சமூக வெற்றிகளினுடைய, கௌரவங்களினுடைய திருவிழா. ஒவ்வொரு இதயமும் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கிறது. தேசம் ஒற்றுமை உணர்வினை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது. 140 கோடி நாட்டு மக்கள் இன்று மூவண்ணத்தால் வண்ணம் கூட்டப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி. பாரதத்தின் ஒவ்வொரு இடத்திலும், அது பாலைவனமாகட்டும் அல்லது இமயத்தின் சிகரங்களாகட்டும், சமுத்திரத்தின் கரைகளாகட்டும் அல்லது அடர்ந்த மக்கள் தொகை கொண்ட இடங்களாகட்டும், அனைத்து இடங்களிலிருந்தும் ஒரே ஒரு எதிரொலிப்பு, ஒரே ஒரு ஜெயகோஷம்தான். நமது ஒரே உயிருக்கும் மேலான தாய்நாட்டுக்கும் புகழ் பாடல்தான். எனதருமை நாட்டு மக்களே, 1947 ஏராளமான சாத்திய கூறுகளுடன் கோடானு கோடி கடன்களின் வல்லமையுடன் கூடிய நம்முடைய தேசம் சுதந்திரமடைந்தது. தேசத்தின் எதிர்பார்ப்புகள் சிறகு விரித்து பறந்து கொண்டிருந்தன. ஆனால் சவால்கள் அவற்றை விட அதிகமாக இருந்தன. அண்ணல் காந்தியடிகளின் கோட்பாடுகளை அடியொற்றி அரசியல் சட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு மகத்துவம் வாய்ந்த கடமையை உருவாக்கினார்கள். பாரதத்தின் அரசியல் சட்டம் கடந்த 75 ஆண்டுகள் காலமாக ஒரு விளக்குத் தூணாக நமக்கு வழிகாட்டி வருகிறது. பாரதத்தின் அரசியல் சட்ட நிறுவனர்கள் மெத்தப் படித்த மாமனிதர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பாபா சாஹேப் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன், இவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய பெண்கள் சக்தியின் பங்களிப்பு குறைவாக இருக்கவில்லை. ஹன்சா மெஹ்தா அவர்கள், தாக்ஷாயினி வேலாயுதம் போன்ற கற்றவர்கள் கூட பாரத அரசியல் சட்டத்தை சிறப்பாக்க தங்கள் பங்களிப்பை அளித்தார்கள். இன்று செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசத்திற்கு வழிகாட்டியவர்கள், தேசத்திற்கு திசை காட்டியவர்கள், அரசியல் சட்ட நிறுவனர்களை மரியாதையோடு நினைத்து பார்க்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நாம் இன்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பாரதத்தின் அரசியல் சட்டத்திற்காக உயிர் தியாகம் புரிந்த தேசத்தின் மாமனிதராவார். அரசியல் சட்டத்திற்காக உயிர் தியாகம்,
சட்டப்பிரிவு 370 என்ற சுவரை தகர்த்து ஒரே தேசம் ஒரே அரசியல் சட்டம் என்ற மந்திரத்தை ஜெபித்து நாம் சாதித்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மெய்யான நினைவாஞ்சலிகளை அர்ப்பணித்தோம். செங்கோட்டையிலே இன்று பல சிறப்பான மாமனிதர்கள் இருக்கின்றார்கள். தொலைவான கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள். ட்ரோன் தீதிகளின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். லட்சாதிபதி தீதிகளின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். விளையாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள். தேசிய வாழ்வில் நல்ல பங்களிப்புகளை அளிக்கும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையிலே என்னுடைய பார்வைக்கு முன்னால் இங்கோ ஒரு சிறு பாரதத்தின் காட்சியினை கண்டு கொண்டிருக்கிறேன். மேலும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக விசாலமான பாரதத்தோடு கூடவும் இன்று செங்கோட்டை இணைந்திருக்கிறது. நான் சுதந்திரத்தின் இந்த பெரும் திருவிழாவை நாட்டு மக்களுக்கு, உலகெங்கிலும் பரவி இருக்கின்ற பாரத நேசர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இதயபூர்வமாக பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, இயற்கை நம் அனைவரையும் சோதித்து பார்க்கிறது. கடந்த சில நாட்களிலே இயற்கை பேரிடர்கள், நிலநடுக்கங்கள், மேக வெடிப்புகள், இப்படி எத்தனையோ பேரிடர்களை அனுபவித்து வருகிறோம். பாதிக்கப்பட்டவர்களிடம் நமது இதயம் கனிகிறது. மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசும் இணைந்து மீட்புப் பணிகள், நிவாரணப் பணிகள், புனரமைப்பு பணிகளில் முழு சக்தியோடு ஈடுபட்டு வருகிறார்கள். நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் 15 சிறப்பான மகத்துவத்தை நான் உணர்கிறேன். எனக்குள் பெருமிதம் பொங்குகின்றது. இன்று நான் செங்கோட்டையின் மேடையிலிருந்து ஆபரேஷன் சிந்தூருடைய சாகச வீரர்களை சல்யூட் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சாகசம் நிறைந்த நம் ராணுவ வீரர்கள் எதிரிகளுக்கு அவர்கள் கற்பனையே செய்ய முடியாத தண்டனையை அளித்தார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதியன்று பஹல்காமிலே எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் அப்பாவி குடிமக்களை படுகொலை செய்து போட்டார்கள். அவர்கள் மதம் என்ன என்று கேட்டுக் கொல்லப்பட்டார்கள். மனைவியின் முன்பாக கணவன் சல்லடையாக துளைக்கப்பட்டார். குழந்தைகள் கண் முன்னாலே தந்தையர்களுக்கு மரணம் அளிக்கப்பட்டது. மொத்த இந்துஸ்தானமும் ஆக்ரோஷத்தால் நிரம்பி இருந்தது. ஒட்டுமொத்த உலகமுமே கூட இந்த வகையான சம்ஹாரத்தால் திகைத்து போயிருந்தது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆபரேஷன் சிந்தூர் அந்த ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடுதான். இருபத்தி 22ஆம் தேதிக்கு பிறகு நாம் நமது படையினருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டோம். உத்திகளை அவர்களே தீர்மானிக்கலாம், இலக்குகளை அவர்களே தீர்மானிக்கலாம், காலத்தையும் அவர்களே தீர்மானிக்கலாம். மேலும் நம்முடைய ராணுவம் சாதித்து காட்டினார்கள். இப்படி பல பத்தாண்டுகளில் நடந்ததே இல்லை.
பல 100 கிலோமீட்டர் எதிரியின் பகுதிக்குள்ளேயே நுழைந்து பயங்கரவாதிகளின் தலைமையிடத்தை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். பயங்கரவாதிகளின் கட்டிடங்களை இடிபாடுகளாக்கினார்கள். பாகிஸ்தானுடைய நிம்மதி இன்னும் மீளவே இல்லை. பாகிஸ்தானில் நடந்த அழிவு எத்தனை பெரியது என்றால் அன்றாடம் உண்மைகள் வெளியாகி வருகின்றன. புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என் மனம் நிறை நாட்டு மக்களே, நம்முடைய தேசம் பல பத்தாண்டு காலமாக பயங்கரவாதத்தை சகித்து வந்தது. தேசத்தின் இதயத்தை சல்லடையாக்கி இருந்தது. தேசத்தின் இதயத்தை நொறுக்கி இருந்தது. இப்போது நாம் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் பயங்கரவாதத்திற்கு சக்தி அளிப்பவர்களையும் இனிமேல் தனித்தனியாக பார்ப்பதாக இல்லை. அவர்கள் அனைவருமே மனித சமூகத்தின் எதிரிகள். அவர்களுடைய எந்த வேறுபாடும் கிடையாது. இப்போது பாரதம் தீர்மானித்து விட்டது, இனி அணு ஆயுத மிரட்டல்களை நாம் சகித்துக் கொள்ளப் போவதில்லை. அணு ஆயுத மிரட்டல்கள் பல காலமாக தொடர்ந்து வந்தன. இப்போது நாம் மிரட்டல்களை பொறுத்துக் கொள்வதா இல்லை. வருங்காலத்திலும் கூட ஒருவேளை எதிரிகள் மிரட்டலை தொடர்ந்தால் முடிவினை நமது ராணுவம் எடுக்கும். ராணுவத்தின் தீர்மானப்படி ராணுவம் முடிவு செய்யும் நேரத்திற்கு உட்பட்டு ராணுவமே தீர்மானம் செய்யும். வழிமுறை என்னவோ அதற்குட்பட்டு ராணுவம் முடிவு செய்யும் இலக்கு எதுவோ அதை நாம் இப்போது அமல்படுத்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். நாம் கடுமையாக பதிலடி கொடுப்போம். எனதருமை நாட்டு மக்களே, பாரதம் தீர்மானித்து விட்டது. உதிரமும் நீரும் ஒன்றாக பெருகி ஓடவே செய்யாது. இப்போது நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதாவது சிந்து நதி நீர் உடன்படிக்கை எத்தனை அநியாயமானதென்று, எத்தனை ஒருதரப்பானது என்று. பாரதத்திலிருந்து வெளியேறும் நதிகளின் நீர் எதிரிகளின் வயல்களுக்கு பாசனம் செய்கிறது. ஆனால் என்னுடைய நாட்டின் விவசாயிகள், என்னுடைய தேசத்தின் பூமி நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்றால், இது கடந்த 70 ஆண்டுகளாக என்னுடைய தேசத்தின் விவசாயிகளுக்கு கற்பனை கெட்டாத தீமையை ஏற்படுத்தியது. நம்முடைய இந்தியாவின் உரிமையான நீர் கூட, அதன் மீதான அதிகாரம், அது நம்முடைய இந்தியாவிற்கானது, இந்தியாவின் விவசாயிகளுக்கு உரித்தானது. நம் பாரதம் எப்போதுமே சிந்து ஒப்பந்தத்தை வேறு வழியே இல்லாமல் பல பத்தாண்டுகளாக சகித்து வந்தது. அதே வடிவிலே அதை நாம் இனி பொறுப்பதாயில்லை.
விவசாயிகள் நலனிலே, தேச நன்மையிலே இந்த ஒப்பந்தம் நமக்கு ஏற்புடையதாக இல்லை. எனதருமை நாட்டு மக்களே, சுதந்திரத்திற்காக எண்ணற்ற உயிர் தியாகம் புரிந்தார்கள். இளைஞர்கள் தங்களுடைய இளமையை துறந்தார்கள். சிறைகளிலே வாழ்க்கையை கழித்தார்கள். தூக்கு மேடையில் புன்சிரிப்போடு ஏறினார்கள். எந்த ஒரு சுயநலத்தோடும் அவர்கள் இதை செய்யவில்லை. அவர்கள் பாரத அன்னையின் பாசமிக்க மைந்தர்கள். கோடானு கோடி மக்கள் சுதந்திரத்திற்காக, அடிமைத்தனங்களை தவிர்ப்பதற்காக, மேலும் மனதிலே ஒரே உணர்வுதான் இருந்தது, சுயமரியாதை. நண்பர்களே, அடிமைத்தளையானது நம்மை வறியவர்களாக ஆக்கிவிட்டது, பனாதிகளாக ஆக்கிவிட்டது. அடிமைத்தளையானது நம்மை சார்ந்திருப்பவர்களாக ஆக்கியது. மற்றவர்களை அண்டி பிழைக்கும் நிலை அதிகரித்து வந்தது. நாம் அனைவரும் நன்கறிவோம். சுதந்திரத்திற்கு பிறகு கோடானு கோடி மக்களின் பசியை போக்குவது பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் என்னுடைய தேசத்தின் இதே விவசாயிகள்தான் தம்முடைய வியர்வையையும் உதிரத்தையும் சிந்தினார்கள். தேசத்தின் உணவு களஞ்சியத்தை நிரப்பினார்கள். தானியங்கள் விஷயத்திலே தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கினார்கள். ஒரு தேசத்திற்காக சுய கௌரவத்தின் மிகப்பெரிய உரைகள் இன்றும் கூட அதனுடைய தற்சார்பு நிலைதான். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரதமும் கூட தற்சார்பு பாரதம்தான். யார் மற்றவர்களை அதிகம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய சுதந்திரத்தின் மீது அந்த அளவுக்கு பெரும் கேள்விக்குறி எழுகிறது. அவல நிலை எப்போது ஏற்படுகிறது என்றால், சார்ந்து வாழ்வது பழக்கமாகி போகும்போது தெரியவே செய்யாது. அது நாம் எப்போது தற்சார்பு நிலையை விடுக்கிறோம் என்று, எப்போது மற்றவர்களை சார்ந்து வாழத் தொடங்குகிறோம் என்று. இந்த பழக்கம் மிகவும் அபாயகரமானது. ஆகையினாலே தற்சார்பு நிலையில் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணமும் விழிப்போடு இருக்க வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, தற்சார்பு தன்னையின் உறவு வெறும் ஏற்றுமதி இறக்குமதி, ரூபாய், பைசா, பவுண்ட், டாலர் என்பதோடு நின்று போவதில்லை. அதற்கு இத்தகைய குறுகிய அர்த்தம் கிடையாது. தற்சார்பு தன்மையின் உறவு நம்முடைய வல்லமையோடு தொடர்புடையது. தற்சார்பு தன்மைக்கு முடிவு ஏற்பட்டால் அப்போது வல்லமையும் கூட தொடர்ந்து பலவீனப்பட்டு போகும். அந்த வகையிலே நமது வல்லமையை நாம் தற்காத்துக் கொள்ள, பாதுகாப்பாய் வைக்க, மேலும் வளர்த்தெடுக்க தற்சார்போடு நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூரில் பார்த்தோம் மேட் இன் இந்தியா எத்தனை சிறப்போடு செயல்பட்டது என்பதை. எதிரிகளுக்கு தெரியக்கூட வரவில்லை இது என்ன மாதிரியான ஆயுதம் என்று, இது எந்த மாதிரியான வல்லமை என்று. நொடிப்பொழுதில் அவர்களை அழித்து விட்டதே என்று. சிந்தியுங்கள், நாம் தற்சார்புடையவர்களாக இல்லாதிருந்தால் இந்த ஆபரேஷன் சிந்தூரை இத்தனை விரைவாக முடித்திருக்க முடியுமா என்ன? யார் சப்ளை அளிப்பார்களோ அளிக்க மாட்டார்களோ, உடனடியாக பொருள் வந்து சேருமா சேராதா என்ற கவலை அளித்திருக்கும்.
ஆனால் நம்மிடமோ மேட் இன் இந்தியாவின் சக்தி, அதன் வல்லமை நம்முடைய ராணுவத்தின் கைகளிலே இருந்தது. ஆகையினாலே கவலையே இல்லாமல், தடையே இல்லாமல், எந்தவித சங்கடமும் இல்லாமல் நம்முடைய ராணுவம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியது. கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து பாதுகாப்புத் துறையிலே தற்சார்பு நிலையை ஒரு லட்சியமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம். அதன் பலனை இன்று பார்க்கிறோம். நண்பர்களே, மேலும் ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. 21ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் நூற்றாண்டாகும். எப்போது தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறதோ, வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அது சான்றாக விளங்கும். எந்த நாடுகளெல்லாம் தொழில்நுட்பத்தில் வல்லவர்களாக இருந்தார்களோ அந்த நாடுகள் வளர்ச்சியின் சிகரங்களை எட்டினார்கள், உச்சங்களை தொட்டார்கள். பொருளாதார சக்தி புதிய எல்லையை அடைந்தது. தொழில்நுட்பத்தின் பல்வேறு நிலைகளை பேசும்போது நான் குறை கடத்திகள் பற்றி உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். சுருக்கமாக கூறுகிறேன். நான் இங்கே செங்கோட்டையிலிருந்து எந்த ஒரு அரசியல் பற்றியோ ஆட்சியை பற்றியோ விமர்சிக்க நினைக்கவில்லை, விமர்சிக்கவும் விரும்பவில்லை. ஆனால் தேசத்தின் இளைய தலைமுறையினருக்கு தகவல்கள் தெரிவது மிகவும் அவசியமானது. நம்முடைய தேசத்திலே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக குறை கடத்திகள் தொடர்பாக கோப்புகள் எழுதப்பட்டன. 50-60 ஆண்டுகள் முன்பாக கோப்புகள், தொழிற்சாலைகள் தொடங்க சிந்திக்கப்பட்டது. இளைஞர்களே, நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்று எந்த குறை கடத்திகள் உலகின் சக்தியாக ஆகியிருக்கின்றனவோ 50-60 ஆண்டுகள் முன்பாக அந்த சிந்தனை உலகின் சக்தியாக ஆகியிருக்கிறதோ அந்த கோப்புகள் தேங்கி போயின, தடைப்பட்டன, திசை மாறி போயின. குறை கடத்திகள் பற்றிய எண்ணமே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. 50-60 ஆண்டுகள் தொலைத்து விட்டோம். நமக்கு பின்னாலே பல தேசங்கள் குறை கடத்திகளின் மீது வல்லமை அடைந்தார்கள். உலகில் தங்களுடைய வல்லமையை நிறுவினார்கள் அவர்கள். நண்பர்களே, இன்று அந்த சுமையிலிருந்து நாம் விடுபட்டு துரிதகதியிலே குறை கடத்திகள் விஷயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 6 பல்வேறு குறை கடத்தி அலகுகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன. 4 புதிய அலகுகளுக்கு நாம் ஏற்கனவே பச்சை கொடி காட்டிவிட்டோம், அனுமதித்து விட்டோம். எனதருமை நாட்டு மக்களே, குறிப்பாக இளைஞர்களே, மேலும் உலகெங்கிலும் பாரதத்தின் தொழில்நுட்ப வல்லமையை தெரிந்தவர்களுக்கும் ஒன்று கூறுகிறேன். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக மேட் இன் இந்தியா, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட, பாரதத்திலே தயாரிக்கப்பட்ட, பாரத மக்களால் உருவாக்கப்பட்ட மேட் இன் இந்தியா சிப்ஸ் சந்தையிலே வந்துவிடும். நான் இன்னொரு எடுத்துக்காட்டை அளிக்க விரும்புகிறேன். எரிசக்தி துறையை பாருங்கள். நாம் அனைவரும் நன்கறிவோம். அதாவது நாம் எரிசக்திக்காக பல நாடுகளை சார்ந்திருக்கிறோம். பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், எரிவாயுவாகட்டும், பல லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து தருவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் இந்த விஷயத்தில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்க வேண்டும். எரிசக்தியில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவது முக்கியமானது. நாம் சவாலை ஏற்றிருக்கிறோம். மேலும் 11 ஆண்டுகளிலே சூரிய சக்தி 30 மடங்கு அதிகரித்து விட்டது. நாம் புதிய புதிய அணைகளை கட்டுகிறோம். இதனால்
புனல் மின்சாரம் விரிவடையும், நமக்கும் மாசில்லா எரிசக்தி கிடைக்கும். பாரதம் மிஷன் பசும் ஹைட்ரஜன் தொடர்பாக இன்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகிறது. எதிர்கால எரிசக்தியை கவனத்தில் கொண்டு, எரிசக்தி களத்தை கவனத்தில் கொண்டு பாரதம் அணுசக்தி ஆற்றலின் மீதும் அதிக முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அணுசக்தி ஆற்றலிலே 10 புதிய அணுசக்தி கொதிகலன்களில் விரைவாக பணிகள் நடக்கின்றன. 2047க்குள்ளாக, அப்போது நாம் வளர்ந்த பாரத இலக்கை தீர்மானித்திருக்கிறோம். அப்போது நாடு சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளாகி இருக்கும். நாம் அணுசக்தி ஆற்றல் திறனிலே 10 மடங்கிற்கும் அதிகமாக உற்பத்தி செய்யும் இலக்கு விதித்து பயணித்து வருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, சீர்திருத்தம் நிரந்தரமாக தொடரும் பணி. காலத்திற்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப தொடர்ந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அணு ஆயுத ரியாக்டர்கள் விஷயத்தில் ஒரு பெரும் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நாம் இப்போது தனியார் துறைக்கு கூட அணுசக்தி ஆற்றலை, அதன் கதவுகளை திறந்து விட்டோம். நாம் சக்தியை இணைக்க விரும்புகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, சூழல் வெப்பமடைதல் தொடர்பாக உலகம் கவலைப்படும் வேளையிலே உலகிற்கு நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். அதாவது, பாரதம் தீர்மானித்திருந்தது, நாம் 2030க்குள்ளாக தூய்மையான எரிசக்தி பாரதத்திலே 50% கொண்டு சேர்ப்போம் என்று. இது 2030க்கு உண்டான நமது இலக்கு. என்னுடைய நாட்டு மக்களின் வல்லமையை பாருங்கள், என்னுடைய நாட்டு மக்களின் உறுதிப்பாட்டினை பாருங்கள். தேசத்தை வளர்ந்த தேசமாக ஆக்க அவர்களின் உறுதியை பாருங்கள். அதை நிறைவேற்ற அவர்களின் சுறுசுறுப்பை பாருங்கள். 2030க்கு என நாம் விதித்த இலக்கினை, அந்த 50% தூய்மையான எரிசக்தி என்ற இலக்கினை நாம் 2025லேயே நிறைவேற்றிவிட்டோம். 5 ஆண்டுகள் முன்னதாகவே நாம் நிறைவேற்றிவிட்டோம். ஏனென்றால் உலகின் பொருட்டும் கூட அதே அளவு கரிசனத்தோடு இருக்கிறோம். இயற்கை இடத்திலும் கூட அதே அளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பட்ஜெட்டின் மிகப்பெரிய பகுதி பெட்ரோல், டீசல், எரிவாயு இவற்றை கொண்டு வருவதிலேயே செலவாகிறது. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. நாம் எரிசக்தி விஷயத்தில் சாராமல் இருந்தால் அந்த பணம் என்னுடைய நாட்டின் இளைஞர்களின் வருங்காலத்திற்கு உதவியாக இருக்கும். அந்த பணம் என்னுடைய தேசத்தின் ஏழ்மைக்கு எதிரான போராட்டத்தில் உதவியாக இருக்கும். அந்த பணம் என்னுடைய தேசத்தின் விவசாயிகள் நலனிலை உதவியாக இருக்கும். அந்த பணம் என் நாட்டின் கிராமங்களின் நிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஆனால் நாம் அயல் நாடுகளுக்கு தாரை வார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது நாம் தற்சார்பினை அடையும் திசையிலே செயல்பட்டு வருகிறோம். தேசத்தை வளர்ச்சியடைய செய்ய நாம் இப்போது கடலை கடையவும் தயாராகி இருக்கிறோம். நாம் சமுத்திரத்தை கடைவதை முன்னெடுத்து செல்லும் வகையிலே சமுத்திரத்தின் ஆழங்களில் இருக்கும் எண்ணெய் சுரங்கம், எரிவாயு சுரங்கம் இவற்றை தேடும் திசையிலே இலக்கு வைத்து பணியாற்ற விரும்புகிறோம். அந்த வகையிலே பாரதம் தேசிய ஆழ்கடல் ஆய்வுக் கொள்கையை தொடங்க இருக்கிறது. எண்ணெய் எரிசக்தியில் யாரையும் சாராமல் இருக்க இது நம்முடைய மகத்துவமான அறிவிப்பாகும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் முழுவதும் முக்கியமான கனிமங்கள் தொடர்பான மிகவும் விழிப்போடு இருக்கின்றது. அவற்றின் வல்லமையை எல்லோரும் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். நேற்று வரை அதிக கவனம் செலுத்தாதவை மீது அவை இன்று மையகளத்திற்கு வந்துவிட்டன. நமக்குமே கூட முக்கியமான கனிம வளங்கள் விஷயத்திலே
தற்சார்பு தன்மை மிகவும் முக்கியமானது. எரிசக்தி துறையாகட்டும், தொழில் துறையாகட்டும், பாதுகாப்பு துறையாகட்டும், தொழில்நுட்பத்தின் எந்த துறையாகட்டும், இன்று முக்கியமான கனிமங்களுடைய தொழில்நுட்பத்திலே மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த வகையிலே தேசிய முக்கிய கனிமங்கள் இலக்கை நாம் தொடங்கி இருக்கிறோம். 1200க்கும் மேற்பட்ட இடங்களிலே தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நாம் முக்கியமான கனிமங்கள் விஷயத்திலும் கூட தற்சார்பு நிலையை எட்டும் திசையிலே முன்னேறி இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, விண்வெளித்துறையின் அதிசயத்தை கூட நாட்டு மக்கள் கவனித்து வருகின்றார்கள். பெருமிதம் பொங்குகிறது. அதோடு நம்முடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்பிவிட்டார். அடுத்து வரவிருக்கும் தினங்களிலே அவர் பாரதம் வர இருக்கிறார். நாம் விண்வெளியில் கூட நம்முடைய பலத்தால் தற்சார்பு பாரதம் ககன்யானுக்கான தயாரிப்புகளை செய்து வருகிறோம். நாம் நம்முடைய பலத்தின் துணையோடு நமக்கே உரிதான விண்வெளி நிலையம் அமைக்கும் துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போது கடந்த நாட்களிலே இந்த துறையில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் இவை எனக்கு மிகவும் பெருமிதம் அளிக்கின்றன. என்னுடைய தேசத்தின் 300க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் இப்போது வெறும் விண்வெளி துறையில் மட்டும் பணியாற்றுகின்றன. மேலும் 300 ஸ்டார்ட் அப்புகளின் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முழு வல்லமையோடு ஈடுபட்டு வருகின்றார்கள். இதுதான் என் நாட்டு இளைஞர்களின் வல்லமை. மேலும் இதுதான் நம்முடைய தேசத்தின் இளைஞர்களிடம் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை. எனதருமை நாட்டு மக்களே, 140 கோடி நாட்டு மக்கள் 2047 நாம் சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் ஆன வேளையிலே வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்காக முழு சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இந்த மன உறுதியை நிறைவேற்ற பாரதம் இன்று அனைத்து துறைகளிலும் நவீன சூழல் அமைப்பை உருவாக்கி வருகின்றது. மேலும் நவீன சூழல் அமைப்பு அனைத்து துறைகளிலும் நம்முடைய தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கும். இன்று என்னுடைய செங்கோட்டையின் மேடையிலிருந்து என் தேசத்தின் இளம் விஞ்ஞானிகளுக்கு, திறமை மிக்க என் இளைஞர்கள், என் பொறியாளர்களுக்கு மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு, மேலும் அரசின் அனைத்து துறைகளுக்கும் கூட நான் விடுக்கும் அறைகூவல், ஏன் நமக்கே உரித்தான மேட் இன் இந்தியா போர் விமானங்களுக்கான ஜெட் என்ஜின் நமக்கு இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? நாம் மருந்தியல் துறையில் முன்னணியில் இருக்கின்றோம். தடுப்பூசிகளில் புதிய புதிய பதிவுகளை ஏற்படுத்துகிறோம். இது காலத்தின் தேவை இல்லையா? நாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தவில்லையா? நமக்கென சொந்தமான காப்புரிமைகள் இருக்க வேண்டும். மனித சமூகத்திற்கென நாமே உருவாக்கிய மிக விலை மலிவான, மிகவும் திறமை வாய்ந்த புதிய புதிய மருந்துகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். மேலும் சங்கட காலத்திலே பக்க விளைவுகள் இல்லாத அவை மனித சமூகத்திற்கு நலன் பயக்க வேண்டும். பயோஃப்ரீ கொள்கையை அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. தேசத்தின் இளைஞர்களை அழைக்கிறேன், பயோஃப்ரீ கொள்கையை அறிந்துணர்ந்து முன்னெடுப்புகளை செய்யுங்கள். தேசத்தின் எதிர்பார்ப்புகளை மாற்ற வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை கோருகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இன்று தகவல் தொழில்நுட்ப யுகம். தரவுகளின் பலம் இருக்கிறது, காலத்தின் தேவையும் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
ஆபரேட்டிங் சிஸ்டம் முதல் சைபர் பாதுகாப்பு வரை, டீப் டெக் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அனைத்தும் நமக்கு உரியதாக இருக்க வேண்டும். இதிலே நம்முடைய மக்களின் வல்லமை இணைந்திருக்க வேண்டும். அவர்கள் வல்லமை என்ன என்பது உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும். நண்பர்களே, இன்று உலகிலே சமூக ஊடகங்களின் அனைத்து தளங்களிலும், உலகின் அனைத்து மேடைகளிலும் பணியாற்றுகிறோம். உலகிற்கு நாம் காட்டிவிட்டோம் நம்முடைய தளமான யூபிஐ இன்று உலகையே வியக்கச் செய்கிறது. நம்மிடம் வல்லமை இருக்கிறது. உடனடி பண பரிவர்த்தனையிலே 50% பாரதம் மட்டுமே யூபிஐ வாயிலாக செய்து வருகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நம்மிடம் வல்லமை இருக்கிறது. படைப்புலகாகட்டும், சமூக ஊடகமாகட்டும், அனைத்து தளங்களிலுமே என் நாட்டு இளைஞர்களுக்கு சவால் விடுக்கிறேன். வாருங்கள், நமக்கென சொந்தமாக ஒரு தளமாக ஏன் இருக்கக்கூடாது? நாம் மற்றவர்களை ஏன் சார்ந்து வாழ வேண்டும்? ஏன் பாரதத்தின் செல்வம் வெளியே செல்ல வேண்டும்? மேலும் எனக்கு உங்கள் திறமைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, எப்படி எரிசக்தி துறையில் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோமோ, அதே போல தேசத்தின் மேலும் ஒரு துர்பாக்கியம் உரங்கள் விஷயத்திலே. இதிலும் நாம் உலகை சார்ந்திருக்கிறோம். என் நாட்டு விவசாயிகள் கூட, அவர்கள் கூட உரங்களை சரியாக பயன்படுத்தி பூமி தாய்க்கு சேவை புரிய முடியும். தவறான பயன்பாடுகள் காரணமாக பூமி தாய்க்கு அதிக கேடு ஏற்படுகிறது. ஆனால் இதோடு கூடவே நான் நாட்டின் இளைஞர்களுக்கு கூற விரும்புகிறேன், தேசத்தின் தொழில்துறைக்கு கூற விரும்புகிறேன், தேசத்தின் தனியார் துறைக்கு கூற விரும்புகிறேன். வாருங்கள், நாம் உரங்களின் களஞ்சியத்தை நிரப்புவோம். நாம் புதிய புதிய வழிமுறைகளை ஆராய்வோம். பாரதத்தின் தேவைக்கேற்ப நாம் நமக்கு தேவையான உரங்களை தயாரிப்போம். நாம் மற்றவர்கள் மீது சார்ந்திருக்க தேவையில்லை. நண்பர்களே, வர இருக்கும் காலகட்டம் ஈவி உடையது. இப்போது ஈவி பேட்டரிகளை நம்மால் தயாரிக்க முடியாதா? நாம் சார்ந்திருக்க போகிறோமா? சூரிய தகடுகளாகட்டும், மின் வாகனங்களுக்கு தேவையான பாகங்களாகட்டும், அனைத்தும் நம்முடையவையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, நான் ஏன் இதை வெளிப்படையாக கூறுகிறேன் என்றால், ஏனென்றால் நாட்டின் இளைஞர்களின் அவர்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம் நாட்டு இளைஞர்கள் என்பதால் மட்டும் நம்பிக்கை இல்லை. கோவிட் காலத்திலே நாம் பல விஷயங்களை சார்ந்திருந்தோம். அப்போது நாட்டின் இளைஞர்களிடம் கூறப்பட்டது, நமக்கென தடுப்பூசி வேண்டும் என்றும் தேசம் இதை சாதித்து காட்டியது. கோவினுக்கான சொந்தமாக ஒரு தளம் வேண்டும், இதை தேசம் சாதித்து காட்டியது. கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காக்கும் பணிகளை நாம் செய்திருக்கிறோம். அதே உணர்வுதான், அதே தாகம்தான் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தற்சார்புடையவர்களாக ஆக நமக்கு முக்கியமான தேவை. நம்மிடம் இருக்கும் சிறப்பானவற்றை நாம் அளித்தே ஆக வேண்டும். நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளாக தொழில் முனைவு காரணமாக, அந்த இயல்பு காரணமாக நமக்கு மிகப்பெரிய பலம் கிடைத்தது. இன்று லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்புகள் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களிலும் கூட தேசத்தின் பொருளாதார சக்திக்கு, தேசத்தின் புதுமையை படைக்கும் திறனுக்கு சக்தி அளித்து வருகின்றன. அந்த வகையிலே முத்ரா திட்டத்தால் நம்முடைய தேசத்தின் கோடிக்கணக்கான இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக நமது பெண்கள், கோடிக்கணக்கான முத்ரா கடன்களை பெற்றுக்கொண்டு சொந்த தொழில்களை நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கால்களில் நிற்க தொடங்கி இருக்கிறார்கள். அதோடு மற்றவர்களையும் அவரவர் கால்களில் நிற்க ஊக்கப்படுத்துகின்றார்கள். இதுவும் கூட ஒரு வகையிலே நபர்களை தற்சார்பு உடையவர்களாக ஆக்குவதுதான். எனது நண்பர்களே, நிதிசார் சுய உதவி குழுக்கள் யாரும் கவனிக்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளிலே பெண்கள் சுய உதவி குழுக்கள் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இன்று இவர்களுடைய பொருட்கள் உலக சந்தைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரத்தை நம்முடைய பெண் சுய உதவி குழுக்கள் செய்கின்றன. நான் ஒருமுறை மனதின் குரலிலே பொம்மைகள் பற்றி கூறியிருந்தேன்.
நாம் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொம்மைகளை அயல் நாடுகளிலிருந்து வாங்குவோம். நான் சாதாரணமாக நாட்டின் இளைஞர்களிடம் கூறி வைத்தேன். நான் இப்படி செய்யலாமா என்று கேட்டேன். இப்படி செய்யலாமா, பொம்மைகளை வாங்கலாமா என்று கேட்டேன். இன்று நான் பெருமையாக கூறிக்கொள்ளுகிறேன், என்னுடைய தேசம் பொம்மைகளை ஏற்றுமதி செய்ய தொடங்கிவிட்டது. அதாவது தேசத்தின் திறமைகளுக்கு அனைத்து விதமான சந்தர்ப்பங்களுக்கு தடைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். அதிகம் சாதிக்க அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேசம் சாதித்து காட்டும். நான் தேசத்தின் இளைஞர்களிடம் கூறுகிறேன், வாருங்கள், புதுமையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்கள் கருத்துக்களை மரணிக்க விடாதீர்கள் நண்பர்களே. இன்று உங்களுடைய எண்ணம் நாளை வரக்கூடிய தலைமுறைகளின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கலாம். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். நான் உங்களுக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறேன். உங்கள் நண்பனாக பணியாற்ற தயாராக இருக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, தைரியமாக வாருங்கள், முன்னெடுப்பை தாருங்கள். தயாரிப்பு பற்றி நாம் சிந்திப்போம். வாருங்கள், துணியுங்கள், முன்னேறுங்கள். அரசு விதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னிடம் கூறுங்கள். இப்போது தேசம் தடைப்பட விரும்பவில்லை. 2047 தொலைவில் இல்லை. ஒவ்வொரு நொடிக்கும் விலை இருக்கிறது. மேலும் நாம் ஒரு நொடியை கூட வீணடிக்க விரும்பவில்லை. நண்பர்களே, இது முன்னேற வேண்டிய தருணம். பெரும் கனவுகளை காண வேண்டிய தருணம். உறுதிப்பாடுகளுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டிய தருணம். அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் போது, நானும் கூட உங்களுக்கு துணை வரும்போது நாம் புதிய வரலாற்றை படைப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசிய தயாரிப்பு இலக்கு நோக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய MSMEக்கள், அவர்கள் திறன் பற்றி உலகிற்கே தெரியும். உலகிலே பெரிய பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது இல்லையா, அதன் சில பல கருவிகளை நமது நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. இது நமக்கு பெருமை அளிக்கும் விஷயம். ஆனால் நாம் ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் பயணிக்க விரும்புகிறோம். அந்த வகையிலே நமது சக்தி வளர வேண்டும். அதிலும் கூட முன்னரே செங்கோட்டையில் இருந்து கூறியிருந்தேன், ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் பற்றி நான் இன்று கூற விரும்புகிறேன். நாம் உலக சந்தைகளிலே நம் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் என்றால் நாம் தரத்தின் மீது நிரந்தரமாக புதிய உயரங்களை தொட வேண்டும். உலகம் தரத்தையே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது. நம்முடைய தரம் அதிகபட்சமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் முயற்சிகளும் இருக்க வேண்டும். கச்சா பொருட்கள் கிடைக்க வேண்டும். நம்முடைய தயாரிப்பு செலவுகளை எப்படி குறைக்க வேண்டும், இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களே, யாரெல்லாம் உற்பத்தி துறையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மந்திரம் என்னவென்றால், குறைவான விலை, அதாவது குறைவான விலை, ஆனால் தரம் அதிகம். நம்முடைய ஒவ்வொரு பொருளின் தரமும் அதிகமாக இருக்க வேண்டும், ஆனால் விலை மலிவாக இருக்க வேண்டும். இந்த உணர்வை முன்னிறுத்தி நாம் முன்னேற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, சுதந்திரத்திற்காக எண்ணில்லாத நபர்கள் உயிர் தியாகம் புரிந்திருக்கிறார்கள். நான் முன்பும் கூறியிருந்தேன், அவர்கள் இளமையை தொலைத்தார்கள், தூக்கு மேடையில் தொங்கினார்கள். ஏன் சுதந்திர பாரதத்திற்காக 75-100 ஆண்டுகள் காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். மொத்த தேசமும் சுதந்திர பாரத கனவுகளுக்காக வாழ்ந்தது. என்று காலத்தின் தேவையாக இருக்கிறது. சுதந்திர பாரதம் என்ற மந்திரத்திற்காக வாழ்ந்தவர்கள் சுதந்திர பாரதத்தை நமக்கு அளித்தார்கள். இன்று 140 கோடி நாட்டு மக்களின் மந்திரம் ஒன்றாக இருக்க வேண்டும், வளமான பாரதம். கோடானு கோடி மக்களின் தியாகங்களால் சுதந்திர பாரதம் உருவாக முடியும் என்றால், கோடானு கோடி மக்களுடைய உறுதிப்பாட்டால், திறமைகளால், தற்சார்பு உடையவர்களாக ஆவதிலிருந்து, உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுப்பதால், சுதேசி மந்திரத்தை ஜபம் செய்வதால் தன்னிறைவான பாரதம் சாத்தியம் கண்டிப்பாக ஆகும்.
அந்த தலைமுறைகள் சுதந்திர பாரதத்திற்காக தியாகம் செய்தார்கள். இந்த தலைமுறைகள் வளமான பாரதத்திற்காக புதிய அடிகளை முன்னெடுக்க வேண்டும். இதுவே காலத்தின் தேவையும் கூட. நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுகிறேன், மறுபடியும் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேசத்தின் அனைத்து கருத்துருவாக்கம் செய்பவர்களிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த மந்திரத்தை முன்னெடுத்துச் செல்ல எனக்கு உதவி செய்யுங்கள். நான் அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும், அரசியல் தலைவர்களிடத்திலும், அனைவரிடத்திலும் வேண்டுகிறேன், வாருங்கள். இதில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் அரசியல் திட்டம் அல்ல. பாரதம் நம் அனைவருக்கும் சொந்தமானது. நாம் இணைந்து உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம். இந்த மந்திரத்தை அனைத்து குடிமக்களின் மந்திரமாக ஆக்குவோம். பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட, பாரத நாட்டவர்களின் வியர்வையால் உருவான அந்த பொருட்களை, எவற்றில் பாரத மண்ணின் மனம் இருக்கிறதோ அவற்றை, மேலும் எவை பாரதத்தின் தற்சார்பு தன்மைக்கு பலம் சேர்க்கின்றதோ நாம் அவற்றை வாங்குவோம், அவற்றையே நாம் பயன்படுத்துவோம். இதை நோக்கி முன்னேறுவோம். இது நம்முடைய சமூக உறுதிப்பாடு. ஆனால் சில காலத்திலேயே நாம் உலகையே மாற்றி அமைக்கலாம். நான் இன்று ஒவ்வொரு சிறு வியாபாரியிடமும் கடைக்காரரிடமும் விண்ணப்பிக்க விரும்புகிறேன். இது உங்களுடைய கடமையும் கூட. சிறு வயதில் நாம் சந்தைகளில் பல வேளைகளில் பார்த்ததில்லை சுத்தமான நெய் விற்கும் கடை என்று. இங்கே நெய் விற்கப்படும் என்று மட்டும் எழுதியிருப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் எழுதத் தொடங்கினார்கள் சுத்தமான நெய் விற்கப்படும் என்று. என்ன விரும்புகிறேன் என்றால், தேசத்தில் இப்படிப்பட்ட வியாபாரிகள், கடைக்காரர்கள் முன்னே வர வேண்டும். இங்கே சுதேசி பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்று. இப்போது நாம் சுதேசி பொருட்கள் மீது பெருமை கொள்ள தொடங்கி இருக்கிறோம். நாம் சுதேசியை வலுக்கட்டாயமாக அல்ல, வலிமையோடு பயன்படுத்துவோம், வலிமைக்காக பயன்படுத்துவோம். தேவைப்பட்டால் எதிரிகளை பலவீனப்படுத்தவும் பயன்படுத்துவோம். இதுவே நமது பலமாக இருக்க வேண்டும், நமது மந்திரமாக இருக்க வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நீண்ட காலமாக எனக்கு அரசாங்கத்திலே பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் பல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்கிறேன். அரசியலில் உள்ள பல சிக்கல்களை நான் அறிவேன். அமைப்புகளின் வரம்புகளையும் நான் அறிவேன். ஆனால் இவற்றை தாண்டியும் கூட நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், அதாவது நான் யாருடைய கோட்டையும் குறைவாக்குவதிலே நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் மிகுந்த அனுபவத்தோடு பேசுகிறேன். மற்றவர்களுடைய கோட்டை குறைப்பதற்காக நாம் நம்முடைய சக்தியை வீணாக்க வேண்டாம். நாம் முழு சக்தியோடு நம்முடைய கோட்டை பெரிதாக்க வேண்டும். நாம் நம்முடைய கோட்டை பெரிதாக போடுவோம். அப்போதுதான் உலகம் நம்மை பற்றி புரிந்து கொள்ளும். இன்று உலக சூழ்நிலைகளிலே பொருளாதார சுயநலம் தொடர்ந்து அதிகரிக்கும் வேளையிலே காலத்தின் தேவை என்னவென்றால், நாம் அந்த சங்கடங்களைக் கண்டு ஒப்பாரி வைக்க தேவையில்லை. உளவுறுதியோடு நாம் அந்த கோட்டினை பெரிதாக ஆக்குவோம். மேலும் நான் 25 ஆண்டு கால ஆட்சி அனுபவத்திலிருந்து கூறுகிறேன், இந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால், அனைவரும் தேர்ந்தெடுத்து விட்டால், பிறகு எந்த சுயநலமும் நம்மை எந்த சங்கிலிகளாலும் பிணைக்காது. எனதருமை நாட்டு மக்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே நாம் ரிஃபார்ம், பர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் செய்து வருகிறோம். ஆனால் இப்போது மேலும் புதிய வலுவை சேர்க்க வேண்டும். கடந்த நாட்களில் நாம் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம். அந்நிய நேரடி முதலீடாகட்டும், காப்பீடு நிறுவனங்களாகட்டும், உலக பல்கலைக்கழகங்களை இந்தியாவிலே
அவற்றுக்கு இடமளிப்பதாகட்டும் பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறோம். 40,000த்திற்கும் மேற்பட்ட தேவையற்ற கீழ்ப்படிதல்களை நாம் நீக்கி இருக்கிறோம். இது மட்டுமல்ல, 1500க்கும் மேற்பட்ட பழைய சட்டங்களை, மிக பழமையானவற்றை அனைத்தையும் நாம் முடித்து விட்டோம். பல டஜன் சட்டங்களை எளிமையாக்கும் வகையிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மக்களின் நலன்களை பிரதானமாக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்தினோம். இந்த முறையும் கூட பட்டி தொட்டி வரை சென்றடைந்திருக்காது இவை. ஆனால் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் வருமான வரி சட்டத்திலே நடந்திருக்கிறது. சுமார் 280க்கும் மேற்பட்ட பிரிவுகளுக்கு முடிவு கட்டும் வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். மேலும் நண்பர்களே, இது பொருளாதார துறையோடு மட்டுமான சீர்திருத்தம் அல்ல, நாங்கள் குடிமக்களின் வாழ்க்கையையும் கூட சுலபமானதாக ஆக்க தீர்மானித்திருக்கிறோம். வருமான வரி ரீஃபண்ட் ஆகட்டும், இது சீர்திருத்தத்தின் பலனாகும். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஆகட்டும், சீர்திருத்தங்களின் பலனே இது. 12 லட்சம் ரூபாய் வரை என்று வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்க உற்சாகத்தோடு மத்திய தட்டு மக்கள் என்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். யாரும் இதுவரை நினைத்து கூட பார்த்ததில்லை. 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரி பூஜ்யமாக்கப்படுவது இது நடந்தே விட்டது. தேசத்தின் வல்லமை அதிகரிக்கும் போது நாட்டு மக்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கின்றன. ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்து தண்டனை சட்டத்தில் நாம் பீடிக்கப்பட்டு வந்தோம். தண்டனை பற்றி பயம் ஏற்படுத்தப்பட்டு இப்படியே 75 ஆண்டு காலம் கழித்து விட்டோம். நாங்கள் தண்டனை சட்டத்திற்கு முடிவு கட்டினோம். நியாய சட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். நியாய சட்டத்திலே பாரதத்தின் குடிமக்கள் மீது நம்பிக்கை பிரதிபலிக்கிறது. பாரதத்தின் குடிமக்களின் பால் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. அவர்களின் பால் கரிசனம் இருக்கிறது. நமது சீர்திருத்த பயணத்தை விரைவுபடுத்தும் சவாலை எதிர்கொண்டோம். நாம் மிக விரைவாக முன்னேற விரும்புகிறோம். நான் விரும்புவதெல்லாம் நாட்டு மக்களே, தேசத்திற்காக செய்கிறேன், எனக்காக செய்யவில்லை. யாரையும் கெடுக்க எதையும் நான் செய்யவில்லை. என்னுடைய அரசியல் கட்சியாகட்டும், எதிர்த்தரப்பாகட்டும், தேசத்தின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக முன்வாருங்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தம், ஒழுங்குபடுத்துவதிலே சீர்திருத்தமாகட்டும், கொள்கை சீர்திருத்தங்கள் பற்றிய விவாதமாகட்டும், செயல்முறை சீர்திருத்தங்களாகட்டும், அரசியல் சட்ட சீர்திருத்தங்களாகட்டும், அனைத்து விதமான சீர்திருத்தங்களையும் நாங்கள் நோக்கமாக கொண்டு பயணிக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்காக நாங்கள் ஒரு பணிக்குழுவை அமைக்க முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த பணிக்குழு குறித்த காலத்திற்குள்ளாக இந்த பணியை செய்து முடிக்கும். தற்போதைய விதிகள், சட்டங்கள், கொள்கைகள், வழிமுறைகள் 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ற வகையிலே இருக்க வேண்டும். உலக சூழல்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும். மேலும் பாரதத்தை 2047 பாரதத்தை வளர்ந்த நாடாக ஆக்க வேண்டி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை குறித்த காலத்திற்குள்ளாக முடிப்பதற்காக இந்த பணிக்குழுவை அமைத்திருக்கிறோம். நண்பர்களே, இந்த சீர்திருத்தங்கள் காரணமாக தங்கள் வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள விரும்புவோருக்கும் மனோதைரியம் உண்டாகும். நம்முடைய ஸ்டார்ட் அப்புகளுக்கு, நமது சிறு தொழில்களுக்கு, நமது குடிசை தொழில்களுக்கு, அந்த தொழில் முனைவோருக்கு அவர்களின் கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் மிகவும் குறைவாகிவிடும். இதன் காரணமாக அவர்களுக்கு புதிய சக்தி ஏற்படும். ஏற்றுமதி துறையினிலே ஏற்பாட்டியல் ரீதியான உதவிகள் காரணமாக, அமைப்புகளின் மாற்றங்கள் காரணமாக அவர்களுக்கு பெரிய பலம் உண்டாகும். நண்பர்களே, நம் தேசத்திலே எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றதென்றால், சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிறையில் தள்ளும் சட்டங்கள் இருக்கின்றன. யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நான் விடுவதாயில்லை. இது என்னுடைய தேசத்தின் மக்களை சிறையில் தள்ளும் அனாவசியமான சட்டங்கள். இவற்றுக்கு முடிவு கட்டியாக வேண்டும். நாம் பாராளுமன்றத்திலே முன்னரும் கூட மசோதாவை கொண்டு வந்தோம், இப்போதும் கொண்டு வந்திருக்கிறோம். நண்பர்களே, இந்த தீபாவளி அன்று உங்களுக்கு இரட்டை தீபாவளி மகிழ்ச்சியை அளிக்க இருக்கிறோம். இந்த தீபாவளியின் போது உங்களுக்கு மிகப்பெரிய பரிசினை
நாங்கள் நாட்டு மக்களுக்கு அளிக்க இருக்கிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை செய்து வருகிறோம். மொத்த தேசத்திலும் வரிச்சுமையை குறைத்திருக்கிறோம். வரி அமைப்பு முறைகளையும் எளிதாக்கி இருக்கின்றோம். மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் தேவை, நாம் அவற்றை சீராய்வு செய்ய வேண்டும் என்பது. நாங்கள் ஒரு உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தி மறுசீராய்வை தொடங்கி இருக்கிறோம். மாநிலங்களோடும் கலந்தாய்வு செய்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நாங்கள் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வர இருக்கின்றோம். இந்த தீபாவளிக்கு உள்ளாகவே உங்களுக்கெல்லாம் இது பரிசாக அமையும். சாமானிய மனிதர்களின் தேவைகளின் மீதான வரி அதிக அளவில் குறைக்கப்பட்டுவிடும். மிகப்பெரிய வசதி உண்டாகும். நம்முடைய எம்எஸ்எம்இக்கள், சிறுதொழில்கள், இவற்றுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படும். அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மிகவும் விலை மலிவாகிவிடும். இதனால் பொருளாதாரத்திற்கும் கூட ஒரு புதிய பலம் கிடைக்கவிருக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, இன்று தேசம் 3வது பெரிய பொருளாதாரமாக ஆகும் திசையில் செல்கிறது. விரைவு கதியில் முன்னேறி வருகிறது. நாம் கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறோம். மேலும் மிக விரைவாக நாம் இதை அடைந்தே விடுவோம். என்றாவது ஒரு நாள் நான் உங்களிடையே வருவேன். செங்கோட்டையின் மேடையிலிருந்து இந்த தகவலையும் உங்களுக்கு அளிப்பேன். இன்று பாரதத்தின் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார நிலைமையை பார்த்து உலகம் முழுவதும் தெம்போடு இருக்கின்றது. இத்தனை நிலையற்ற தன்மைக்கு இடையேயும் பாரதம் நம்பிக்கை கீற்றை வெளிப்படுத்துகின்றது. நிதிசார் ஒழுங்குத்தன்மை, பாரதத்தின் நிதிசார் ஆற்றல் சங்கட காலத்திலே, பொருளாதாரங்கள் வீழ்ந்திருக்கும் வேளையிலே, அப்போது பாரதம் அதிலிருந்து வெளியேறி வந்துவிட்டது. இந்த நம்பிக்கை உலகத்தில் மலர்ந்திருக்கிறது. இன்று பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மிடத்திலே வளமாக இருக்கின்றது. நமது மேக்ரோ பொருளாதார குறியீடுகள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. உலக தர நிர்ணய நிறுவனங்களும் கூட தொடர்ச்சியாக பாரதத்தை பாராட்டி வருகின்றார்கள். பாரதத்தின் பொருளாதாரத்தின் மீது அதிகபட்ச நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த வளர்ந்து வரும் பொருளாதாரத்தின் லாபம் என் நாட்டின் ஏழைகளை சேர வேண்டும். என் நாட்டின் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும். என் தேசத்தின் பெண் சக்திக்கு கிடைக்க வேண்டும். என் தேசத்தின் மத்திய தட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். என் தேசத்தின் வளர்ச்சி ஓட்டத்திற்கு பலமளிக்கக்கூடியதாக அது அமையட்டும். இந்த திசையிலே நாங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இன்று இளைஞர்களுக்கு புதிய புதிய துறைகளில் நமது இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு, பெரிய பெரிய கம்பெனிகளில் உள்ளிருப்பு பயிற்சி, இவை தொடர்பாக பெரிய அளவில் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தேசத்தின் இளைஞர்களே, இன்று நான் உங்களுக்காகவும் கூட ஒரு சுகமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நமது நாட்டின் இளைஞர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று என் நாட்டு இளைஞர்களுக்கு 1,00,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்களை நாங்கள் அமல் செய்ய இருக்கிறோம். இன்றிலிருந்து பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த திட்டத்தின்படி தனியார் துறை, அதிலே முதல் வேலையை பெறும் இளைஞர்களுக்கு, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் 15,000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து அளிக்கப்படும்.
கம்பெனிகளுக்கும் கூட யார் அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலை வாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான புதிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். நான் இளைஞர்கள் அனைவருக்கும் இதற்கான பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இன்று பெண் சக்தியின் பராக்கிரமத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். வளரும் பொருளாதாரத்தின் பயனாளிகள் நம் தாய்க்குலம்தான். ஆனால் வளரும் பொருளாதாரத்திற்கு வேகம் கொடுப்பதிலும் கூட நம்முடைய தாய்க்குலத்தின் பெரிய பங்களிப்பும் இருக்கின்றது. நம்முடைய சகோதரிகளின் பங்களிப்பு இருக்கிறது. நம்முடைய பெண் சக்தியின் பங்களிப்பு இருக்கிறது. ஸ்டார்ட் அப் முதல் விண்வெளி வரை நமது பெண்கள் வியாபித்திருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலும் பரவி இருக்கிறார்கள். இராணுவத்திலும் மின்னுகிறார்கள். இன்று பெருமை பொங்க பெண்கள் தோளோடு தோள் சேர்த்து தேசத்தின் வளர்ச்சி பயணத்திலே பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். தேசம் பெருமையில் பொங்குகிறது. என்டிஏவின் பெண் கேடட்டுகளின் முதல் பாஸ் அவுட் ஆன போது தேசமெங்கிலும் பெருமிதம் பொங்கியது. டிவி சேனல்கள் அனைத்தும் அவர்களுக்கு கவரேஜ் அளித்தார்கள். எத்தனை பெரிய கௌரவமான தருணம் பாருங்கள். சுய உதவி குழுக்கள், 10 கோடி சுய உதவி குழு பெண்கள் என்ன அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நமோ ட்ரோன் தீதிகள் பெண் சக்தியின் புதிய அடையாளங்கள் ஆகியிருக்கிறார்கள். கிராமங்களிலே என்னை சந்தித்த பெண் தன்னை எல்லோரும் என பைலட் என்று அழைக்கிறார்கள் என்று கூறினாள். மிகுந்த பெருமையோடு கூறினாள். அவள் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் அவள் மனதில் பெருமை ஏற்பட்டது. நண்பர்களே, நாங்கள் 3 கோடி பெண்களை லட்சாதிபதி தீதிக்களாக ஆக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டோம். 3 கோடி. இந்த மிகுந்த சந்தோஷத்தோடு கூறுகிறேன், நாங்கள் விரைவு கதியில் செயல்பட்டு வருகின்றோம். குறித்த காலத்திற்கு முன்பாகவே 3 கோடியை தாண்டி விடுவோம். இன்று நான் உவகையோடு நாட்டுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், என்னுடைய பெண் சக்தியின் வல்லமையை பாருங்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே 2 கோடி பெண்கள் லட்சாதிபதி தீதிக்களாக ஆகியும் விட்டார்கள். இன்று சில லட்சாதிபதி தீதிகள் என் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களே வல்லமையின் அடையாளங்கள். இவர்களின் மீது என் முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதத்தின் வளர்ச்சி பயணத்திலே அவர்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, என்னுடைய தேசத்தின் விவசாயிகளுக்கு பாரதத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. பாரத விவசாயிகளின் பங்களிப்பு வளம் கூட்டுகிறது. கடந்த ஆண்டு தானிய உற்பத்தியிலே என்னுடைய தேசத்தின் விவசாயிகள் பழைய பதிவுகள் அனைத்தையும் முறியடித்து விட்டார்கள். இதுதான் அவர்களின் வல்லமை. நாட்டு மக்களே, அதே அளவு நிலம், ஆனால் வழிமுறைகள் மாறின. நிலத்துக்கு நீர் சென்றது. நல்ல விதைகள் கிடைக்கத் தொடங்கின. விவசாயிகளுக்கு நல்ல வசதிகள் ஏற்பட ஆரம்பித்தன. அவர்கள் தங்களுடைய வல்லமையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்கள். இன்று பாரதம் பால், பருப்பு வகைகள், சணல் போன்றவற்றின் உற்பத்தியிலே உலகிலே முதல் நிலையில் இருக்கின்றது. இன்று உலகத்தின் 2வது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளரான என்னுடைய மீனவ சகோதரர்களின் திறமைகளை பாருங்கள். மீன்வள உற்பத்தியிலே உலகில் நாம் 2வது இடத்தை அடைந்து விட்டோம். இன்று பாரதம் அரிசி, கோதுமை, பழங்கள், மேலும் காய்கறிகள் உற்பத்தியிலும் கூட உலகின் 2வது இடத்தை அடைந்து விட்டது. நண்பர்களே, இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். என்னுடைய தேசத்தின் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்கள் இன்று உலகத்தின் சந்தைகளை எல்லாம் சென்று சேர்கிறது. 4 லட்சம் கோடி ரூபாய் விளைபொருட்கள் உலகிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. நம் நாட்டின் விவசாயிகள் தங்கள் பலத்தை காட்டிவிட்டார்கள். நாம் சிறு விவசாயியாகட்டும், கால்நடையாளர்களாகட்டும், மீனவர்களாகட்டும், தேசத்தின் வளர்ச்சியில் பல நலத்திட்டங்களின் ஆதாயங்களை அவர்களிடத்தில் கொண்டு சேர்த்து வருகிறோம். PM விவசாயிகளுக்கான கௌரவ கொடையாகட்டும், மழைநீர் சேமிப்பாகட்டும், நீர்ப்பாசன திட்டங்களாகட்டும், தரமான விதைகளாகட்டும், உரங்களுக்கான தேவைகளாகட்டும்,
அனைத்து துறைகளிலும் இன்று நம்பிக்கை, பயிர் காப்பீட்டின் மீது விவசாயிகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அதன் பலனும் நாட்டைச் சேர்கிறது. முன்னர் கற்பனையில் மட்டுமே இருந்த விஷயம் என்று நடைமுறை சாத்தியமாகி வருகிறது. நாட்டு மக்களே, நம் நாட்டின் கால்நடை செல்வத்தை காப்பாற்ற வேண்டும். கோவிட் தடுப்பூசி நமக்கு இலவசமாக நினைவிருக்கலாம். ஆனால் நாம் கால்நடைகளுக்காகவும் கூட இதுவரை 125 கோடி தவணைகள் இலவசமாக கால்நடைகளுக்கு போட்டாகிவிட்டது. ஃபுட் அண்ட் மவுத் நோயிலிருந்து நிவாரணம் பெற இதை நமது தமிழ்நாட்டிலே கோமாரி நோய், என்ன நோய்? கோமாரி நோய் என்பார்கள். அதிலிருந்து கால்நடைகளை காப்பாற்ற 125 கோடி தவணைகளை நாம் போட்டுவிட்டோம், இலவசமாக போட்டுவிட்டோம். விளைநிலம் தொடர்பாக தேசத்தின் நாட்டின் பிற விவசாயிகளோடு ஒப்பிடுகையில் பின்தங்கி இருக்கும் புஜ் விவசாயிகள் ஏதோ காரணத்தால் 100 மாவட்டங்கள் பின்தங்கின. எதிர்பார்ப்பை விட அங்கே விவசாயம் குறைவுதான். ஆகையினால் நாங்கள் 100 மாவட்டங்களை அடையாளம் கண்டோம். மொத்த தேசத்திலும் அங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு சக்தி அளித்து அவர்களுக்கு உதவிகள் அளிக்க ஒரு இயக்கத்தை முடுக்கிவிட்டோம் நாங்கள். இதன் பொருட்டு PM தன தானிய விவசாய திட்டம் தொடங்கப்பட்டது. PM தனதானிய விவசாய திட்டம் தேசத்தின் பின்தங்கிய 100 மாவட்டங்களுக்கு சற்று உதவி கிடைத்தாலும் கூட அங்கிருக்கும் விவசாயிகளும் நாட்டின் பிற விவசாயிகளுக்கு இணையாக ஆவார்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்தின் விவசாயிகள், பாரதத்தின் மீனவர்கள், பாரதத்தின் கால்நடையாளர்கள், அவர்களோடு தொடர்புடைய எந்த ஒரு கேடு விளைவிக்கும் கொள்கைக்கு முன்னால் மோடி பெருங்கற்சுவராக நிற்கின்றான். பாரதம் தன்னுடைய விவசாயிகள், தன்னுடைய கால்நடையாளர்கள், தனது மீனவர்களுடைய, தனது தொடர்புடைய விஷயத்திலே எப்போதும் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாது. என் இனிமையான நாட்டு மக்களே, ஏழ்மை எப்படிப்பட்டது? இதை புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள அவசியம் எனக்கில்லை. அதை நான் நன்கறிவேன். அரசு அதிகாரத்திலும் இருந்திருக்கிறேன். ஆகையினாலே நான் தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன். அரசாங்கம் கோப்புகளில் அடங்கிவிடக் கூடாது. அரசாங்கம் நாட்டு மக்களின் வாழ்க்கையின் உயிராக இருக்க வேண்டும். பட்டியலினத்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சீர்மரபினர், மறுக்கப்பட்டவர்கள், அவர்களின் பொருட்டு அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் மக்கள் தரப்பில் இருக்க வேண்டும். அந்த திசையிலே நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். சமூகத்தில் அனைத்து தேவை இருக்கும் மனிதர்களுக்கும், சிலருக்கு மனதில் தோன்றலாம், அரசு திட்டங்கள் முன்னர் கூட வந்தன. கண்டிப்பாக இல்லை. நாங்கள் அரசு நல திட்டங்களை களத்தில் இறக்குகிறோம். நிறைவேற்றுதலில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். மேலும் சமூக நீதி தொடர்பாக மெய்யான கல்வி உண்டு என்றால் அது நிறைவு செய்வதில் மட்டுமே அடங்கி இருக்கிறது. இதிலே தேவையான யாரும் விடுபடக்கூடாது. உரிமையாளர் வீட்டிற்கே அரசாங்கம் செல்ல வேண்டும். அவர்கள் உரிமை பொருள் கிடைக்க வேண்டும். இதற்காக நாங்கள் பணியாற்றுகிறோம். ஜன்தன் கணக்குகள் திறக்கப்பட்ட போது அதை ஏதோ வங்கி கணக்கு என்பது போல அல்ல, அது மக்களுக்கு சுயமரியாதையை அளித்தது. வங்கி கதவுகள் எனக்காகவும் திறக்கும். நானும் வங்கி கதவுகள் வழியே நுழைந்து மேஜை மீது கை வைத்து பேச முடியும். இந்த நம்பிக்கையை நாங்கள் அளித்தோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் நோயை சகித்துக் கொள்ளும் பழக்கத்தில் இருந்து விடுபடவும் அவர்களுக்கு நல்ல உடல் பராமரிப்பு கிடைக்கும் சேவையை செய்தது. மேலும் நாங்கள் மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் செய்து அவர்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறையை வெளிப்படுத்துகிறோம். இன்று PM குடியிருப்புகள் 4 கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கிடைப்பது என்பது வாழ்க்கையின் கனவுகள் அவற்றை மெய்ப்படச் செய்கின்றன. அந்த இல்லங்கள் வெறும் சுவர்கள் அல்ல நண்பர்களே,
தள்ளுவண்டிக்காரர்களுக்கு PM ஸ்வநிதி திட்டம். அவர்கள் ஒரு காலத்தில் வட்டி பிரச்சனையில் சிக்கி இறந்தார்கள். இன்று PM ஸ்வநிதி காரணமாக தள்ளுவண்டி கடைக்காரர்களும் கூட UPI வாயிலாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதை பார்த்திருப்பீர்கள். இந்த மாற்றம் கடைக்கோடியில் இருக்கும் மக்களிடம் கரிசனத்தை ஏற்படுத்தும் அரசாக இருக்க வேண்டும். இதன் காரணமாக களத்தோடு தொடர்புடைய இந்த திட்டங்கள் உருவாகின்றன. இந்த களத்தோடு தொடர்புடைய திட்டங்கள் களத்தில் பயனளிக்கின்றன. மேலும் களத்தில் பலனளிக்கும் இந்த திட்டங்கள் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பலமான கருவிகளாக ஆகின்றன. ஒரு காலத்திலே ஏழைகளாகட்டும், சீர்மரபினராகட்டும், விலக்கப்பட்டவர்களாகட்டும், மாற்றுத்திறனாளிகளாகட்டும், நம்முடைய கைம்பெண் தாய்மார்கள் சகோதரிகளாகட்டும் தங்களுடைய உரிமைகளுக்காக அலைய வேண்டியிருந்தது. அரசு அலுவலகங்களில் நடையாய் நடந்து ஓடாய் தேய்ந்து போனார்கள். இந்த அரசாங்கம் உங்கள் வாயிற்படிகளிலே வந்து நிற்கின்றது. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அணுகுமுறையோடு செயல்படுகிறது. கோடிக்கணக்கான பயனாளிகளுக்கு பயன்கள் கிடைக்கின்றன. நேரடி ஆதாய பரிமாற்றம் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, ஏழ்மையை அகற்றுவோம் என்ற கோஷத்தை தேசம் நிறைய கேட்டுவிட்டது. செங்கோட்டையிலிருந்தும் கேட்டிருக்கிறது. இதை கேட்டு கேட்டு தேசத்தின் காதுகள் இற்று போய்விட்டன. ஏழ்மையை அகற்ற முடியாது என்று தேசம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் நாங்கள் திட்டங்களை ஏழைகளின் வாயில்களுக்கு கொண்டு செல்லும் போது, ஏழைகளின் நெஞ்சிலே நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது, அப்போது என் தேசத்தின் 25 கோடி மக்கள் ஏழ்மையை முறியடித்து அதிலிருந்து வெளியேறி புதியதோர் வரலாற்றை அவர்கள் படைக்கின்றார்கள். இந்த தேசத்தின் 10 கோடி ஏழைகள் 10 ஆண்டுகளிலே 25 கோடிக்கும் அதிகமான ஏழைகள் ஏழ்மையை தோற்கடித்து அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். புதிய ரக நடுத்தர வர்க்கம் ஒன்று தயாராகி இருக்கிறது. எனது நண்பர்களே, இந்த புதிய நடுத்தர வர்க்கம் மற்றும் நடுத்தர வர்க்கம் எப்படிப்பட்டதோர் சேர்ந்திசை என்றால், இவர்களிடம் பேரார்வம் இருக்கிறது, முயற்சிகளும் இருக்கின்றன. அவர்கள் தேசத்தை முன்னெடுத்து செல்லும் வல்லமைக்கு சொந்தக்காரர்கள். எனதருமை நாட்டு மக்களே, மிக நெருங்கிய வருங்காலத்திலே எனதருமை நாட்டு மக்களே நெருங்கிய வருங்காலத்திலே மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியான மகாத்மா ஜோதிபா பூலே அவர்களுடைய 200வது பிறந்த நாள் வரவிருக்கின்றது. நாங்கள் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தொடங்க இருக்கிறோம். மேலும் மகாத்மா ஜோதிபா பூலே அவர்களுடைய கோட்பாடுகளை, அவர்கள் அளித்த மந்திரத்தை அதிலே நமக்கெல்லாம் உத்வேகம் அடங்கி இருக்கிறது. பின்தங்கியவர்களுக்கு முதன்மை அளித்தல். பின்தங்கியவர்களுக்கு முதன்மை அளிக்கும் போது நாம் மாற்றத்தினுடைய உயரங்களை எட்டிப்பிடிக்க விரும்புகிறோம். இதனை அடைய நாங்கள் உச்சபட்ச முயற்சிகளை செய்ய விரும்புகிறோம். நாங்கள் ஒளிவு மறைவற்ற கொள்கை வாயிலாக பின்தங்கியவர்களுக்கு முதன்மை, இதை கள அளவில் செயல்படுத்த விரும்புகிறோம். பின்தங்கியவர்கள் மத்தியில் செயல்படுத்த விரும்புகிறோம். நண்பர்களே, தள்ளுவண்டி கடைக்காரர்களுக்கான PM ஸ்வநிதி திட்டமாகட்டும், அல்லது திறன்கள் படைத்த கைகளால் பணிபுரியும் நம்முடைய விஸ்வகர்மா சகோதரர்கள், சீர் மரபினரில் இன்னும் பின்தங்கி இருப்பவர்கள், அவர்களுக்கான ஜன்மன் திட்டமாகட்டும், தம்முடைய கிழக்கு பாரதத்தின் வளர்ச்சியிலே மொத்த பாரதத்திற்கு இணையாக ஆக்க வேண்டி மேலும் அவர்களுக்கு தலைமை அளிக்கும் திசையில் பணிகள் நடக்க, நாங்கள் சமுதாயம் பின்தங்கி இருந்தால் அதை முன்னிறுத்துவதோடு நிற்பதில்லை. மாறாக பின்தங்கி இருக்கும் பகுதி அதற்கு முதன்மை அளிக்க விரும்புகிறோம். பின்தங்கி இருக்கும் மாவட்டங்கள், நாங்கள் அவற்றிற்கு முதன்மை அளிக்க விரும்புகிறோம். பின்தங்கி போன தொகுதிகள், அவற்றிற்கு முதன்மை அளிக்க விரும்புகிறோம். நாங்கள் 100 முன்னேற துடிக்கும் மாவட்டங்கள், 500 முன்னேற துடிக்கும் தொகுதிகள், இவற்றை தேர்வு செய்து செயல்பட்டோம். நாங்கள் கிழக்கு பாரதத்தின் வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கட்டமைப்பு திட்டங்களுக்கு உயிர் கொடுத்தோம். நாங்கள் கிழக்கு பாரதத்தின் ஒட்டுமொத்த வாழ்வையும் மாற்றி தேசத்தின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக ஆக்கியிருக்கிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். வளர்ச்சியிலே விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. எனக்கு இதிலே மிகுந்த ஆர்வம் உண்டு. முன்னர் ஒரு காலத்திலே குழந்தைகள் விளையாட்டுகளிலே நேரத்தை கழித்தால் பெற்றோர் அதை விரும்ப மாட்டார்கள். இது இன்று தலைகீழாக மாறிவிட்டது. இன்று குழந்தைகள் விளையாட்டுகளில் முன்னேற்றம் கண்டால்
ஆர்வம் காட்டினால் பெற்றோருக்கு பெருமிதம் ஏற்படுகிறது. நான் இதை நல்ல அறிகுறியாக காண்கிறேன். என்னுடைய தேசத்தின் குடும்பங்களிலே விளையாட்டுகளுக்கு உகந்த சூழலை பார்க்கும்போது என் மனம் பெருமையில் துள்ளுகிறது. நான் இதை தேசத்தின் எதிர்காலத்துக்கான நல்ல சகுனமாக பார்க்கிறேன். மேலும் நண்பர்களே, விளையாட்டுகளுக்கு ஊக்கமளிக்க நாங்கள் தேசிய விளையாட்டுக் கொள்கை பல சகாப்தங்களுக்கு பிறகு நாங்கள் தேசத்திலே கேலோ பாரத் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் விளையாட்டு உலகில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். பள்ளிகள் தொடங்கி ஒலிம்பிக் வரை நாங்கள் ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்க விரும்புகிறோம். அது கோச்சிங் அமைப்பாகட்டும், உடலுறுதி விஷயமாகட்டும், விளையாட்டு மைதானமாகட்டும், விளையாட்டு அமைப்புகளாகட்டும், விளையாட்டுகளுக்கு தேவையான உபகரணங்களாகட்டும், விளையாட்டுப் பொருட்களை தயாரிக்க அளிக்க வேண்டிய ஊக்கமாகட்டும், அதாவது ஒரு வகையான சூழல் அமைப்பு தொலைவுகளில் இருக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் நண்பர்களே, உடலுறுதி பற்றி நான் பேசும்போது, விளையாட்டுக்கள் பற்றி நான் பேசும்போது, அப்போது நான் ஒரு கவலையையும் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். நமது தேசத்தின் ஒவ்வொரு குடும்பமும் இந்த கவலையை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். உடல் பருமன் நம் தேசத்திற்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. வர இருக்கும் ஆண்டுகளிலே மெத்த படித்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், 3இல் ஒருவர் உடல் பருமனுக்கு இரையாவார் என்கிறார்கள். உடல் பருமனிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய செய்யலாம், ஆனால் ஒரு சிறிய ஆலோசனை கூறினார்கள். இதை குடும்பங்கள் தீர்மானிக்கட்டும். சமையல் எண்ணெய் வீட்டிற்கு வரும்போது 10% குறைவாகவே வர வேண்டும். 10% குறைவாகவே நாம் பயன்படுத்துவோம். நாம் உடல் பருமனிற்கு எதிரான போரினை வெல்லும் திசையிலே நாம் நமது பங்களிப்பை அளிப்போம். எனதருமை நாட்டு மக்களே, நம்முடைய தேசம் நற்பேறுகள் உடையது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மரபு செல்வம் வாய்த்தவர்கள். இது நமக்கு நிரந்தரமான ஆற்றலையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. தியாகம் தவத்திற்கான பாதையை காட்டுகிறது. இன்று மிக குறிப்பாக இந்த ஆண்டு குரு தேக் பகதூர் அவர்களுடைய 300வது உயிர் தியாகம் செய்த ஆண்டாகும். தேசத்தின் கலாச்சாரத்தின் பாதுகாப்புக்காக, பாரதத்தின் விழுமியங்களின் பாதுகாப்புக்காக அவர் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்தார். நான் இன்று அவருக்கு தலை வணங்குகிறேன். நண்பர்களே, நம்முடைய கலாச்சாரத்தின் நம்முடைய பன்முகத்தன்மைதான். நாங்கள் நம்முடைய பன்முகத்தன்மையை கொண்டாட விரும்புகிறோம். பன்முகத்தன்மையை கொண்டாடுவதை ஒரு பழக்கமாக்க விரும்புகிறோம். இது நம்முடைய கௌரவமாகும். நம் பாரத அன்னையின் இந்த பூந்தோட்டம் எத்தனை வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பன்முகத்தன்மை இருக்கிறது. இந்த பன்முகத்தன்மை நம்முடைய மிகப்பெரிய பாரம்பரியம், நம்முடைய மிக பெரும் ஆகச்சிறந்த கௌரவமாகும். நாம் பிரயாகராஜின் மகா கும்பமேளாவில் இதை பார்த்தோம். பாரதத்தின் பன்முகத்தன்மையை எப்படி வாழ்வது என்பதை. ஒரே இடத்தில் கோடிக்கணக்கான மக்கள், ஒரே உணர்வு, ஒரே உறுதிப்பாடு, ஒரே முயற்சி. இது உலகிற்கு மிகப்பெரிய அதிசயமானது. மகா கும்பமேளாவின் இந்த வெற்றி பாரதத்தின் ஒற்றுமை மற்றும் வல்லமைக்கு புகழ் மாலையாகிறது. நண்பர்களே, நம்முடைய தேசம் மொழிகளின் பன்முகத்தன்மையால் நிறைந்து காணப்படுகிறது. அந்த வகையிலே நாம் மராட்டி, அசமியா, பாங்லா, பாலி, பிராகிருத் ஆகியவற்றுக்கு செம்மொழி அந்தஸ்தை அளித்திருக்கின்றோம். என் நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய மொழிகள் எந்த அளவுக்கு வளர்கின்றனவோ, நம்முடைய மொழிகள் எத்தனை வளமாகின்றனவோ, நம்முடைய அறிவுசார் அமைப்புகளுக்கும் அந்த அளவு வலுகூட்டப்படும். இதுதான் நம்முடைய பலம். இது தரவுகளின் உலகம். இந்த பலம் உலகிற்கும் பலமளிக்க முடியும். அந்த அளவுக்கு நம் மொழிகளிலே வல்லமை இருக்கின்றது. நம் மொழிகள் அனைத்து பற்றியும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம் மொழிகள் அனைத்தின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நண்பர்களே,
ஓலைச்சுவடிகளிலே பண்டைய ஞான களஞ்சியம் நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை உதாசீனப்படுத்தி வந்தோம். இந்த முறை நாம் ஞான பாரதம் திட்டத்தின்படி தேசத்திலே எங்கெல்லாம் கையெழுத்து பிரதிகள் இருக்கின்றதோ, ஓலைச்சுவடிகள் இருக்கின்றதோ, பல நூற்றாண்டுகள் பழமையான ஆவணங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை தேடி கண்டுபிடித்து இன்றைய தொழில்நுட்பம் வாயிலாக அந்த ஞான திரட்டினை வருங்கால சந்ததிகளுக்கு பயனாகும் வகையிலே நாங்கள் எனதருமை நாட்டு மக்களே, எங்களுடைய கருத்து தெளிவானது. இந்த தேசத்தை அரசாங்கங்கள் மட்டுமே உருவாக்குவதில்லை. இந்த தேசத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் படைப்பதில்லை. இந்த தேசத்தை நிர்வாகத்தின் மையத்தில் இருப்பவர்கள் ஏற்படுத்துவதில்லை. இந்த தேசத்தின் உருவாக்கம் கோடானு கோடி மக்களின் கடும் உழைப்பால், ரிஷிகள், முனிகள், விஞ்ஞானிகள், ஆசிரியர்களுடைய, விவசாயிகளுடைய, வீரர்களுடைய, இராணுவத்தினருடைய, தொழிலாளர்களுடைய கடும் உழைப்பால் தேசம் உருவாகின்றது. அனைவரின் பங்களிப்பும் இதில் இருக்கிறது. தனிநபர் பங்களிப்பும் இருக்கிறது. அமைப்பின் பங்களிப்பும் இருக்கின்றது என்று நான் மிகுந்த பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றிலிருந்து 100 ஆண்டுகள் முன்பாக ஒரு அமைப்பின் பிறப்பு ஏற்பட்டது. அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். 100 ஆண்டுக்கால தேசத்தின் சேவை ஒரு மிகுந்த கௌரவமயமான பொன்னெழுத்து காவியம். தனிநபர் உருவாக்கம் தொடங்கி தேச உருவாக்கம் வரை 100 ஆண்டுகள் வரை பாரத அன்னையின் நலன்கள் என்ற லட்சியத்தை லட்சோப லட்சம் ஸ்வயம் சேவகர்கள் தாய்நாட்டின் சேவையிலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். சேவை, அர்ப்பணிப்பு, அமைப்பு, மேலும் ஈடு இணையில்லா ஒழுங்குமுறை, இவற்றை அடையாளங்களாக கொண்ட ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஒரு வகையிலே உலகின் மிகப்பெரிய அரசு சாரா அமைப்பாகும். 100 ஆண்டு காலமாக அதன் சமர்ப்பண வரலாறு இருக்கின்றது. நான் இன்று செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து 100 ஆண்டு காலம் நாட்டுப்பணி யாத்திரையிலே பங்களிப்பு அளித்த அனைத்து ஸ்வயம் சேவகர்களுக்கும் மரியாதையுடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மேலும் தேசம் பெருமிதம் கொள்கிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் இந்த 100 ஆண்டு கால மாபெரும் சமர்ப்பணம் மிக்க யாத்திரையை இது தொடர்ந்து நம்மை உத்வேகப்படுத்தும். எனதருமை நாட்டு மக்களே, நாம் தன்னிறைவை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் தன்னிறைவுக்கான பாதை பாதுகாப்பை கடந்துதான் செல்ல வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளிலே தேசிய பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு, தேச குடிமக்களின் பாதுகாப்பு, இந்த அனைத்து கோணங்களிலும் நாங்கள் முழு அர்ப்பணிப்போடு பணிகள் ஆற்றி வந்திருக்கின்றோம். மாற்றங்களை ஏற்படுத்துவதில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். தேசம் ஒன்றை நன்கறியும், அதாவது தேசத்தின் மிக பெரிய மக்கள் தொகை கொண்ட பகுதி நக்சல்வாதிகளின் பிடியிலே, மாவோவாதிகளின் பிடியிலே பல 10 ஆண்டுகளாக பீடிக்கப்பட்டிருந்தது. அதிக அளவு பாதிப்பு என்னுடைய பழங்குடியின குடும்பங்களுக்கு, பழங்குடியின சகோதரிகளும் தாய்மார்களும் தங்களுடைய புத்தி கூர்மை படைத்த குழந்தைகளை இழக்க நேர்ந்தது. இளைஞர்கள் தவறான பாதையில் இழுத்துச் செல்லப்பட்டார்கள், திசை மாற்றப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. நாங்கள் இரும்பு கரம் கொண்டு செயல்பட்டோம். ஒரு காலத்திலே, அப்போது 125 மாவட்டங்களிலே நக்சல்வாதம் மிகவும் வேரூன்றி இருந்தது. மாவோவாதிகளுடைய மரணப்பிடியிலே நம்முடைய பழங்குடியின பகுதிகளும் பழங்குடியின இளைஞர்களும் சிக்கித் தவித்தார்கள். ஆனால் இன்றோ 125 மாவட்டங்கள் குறைந்து 20 ஆக்கிவிட்டோம். அந்த பழங்குடியின சமூகங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய சேவையை ஆற்றி இருக்கிறோம். நீங்களே பாருங்கள், முன்னொரு காலத்திலே பஸ்தரை நினைத்து பார்த்த உடனேயே மாவோயிசமும் நக்சலிசமும், தோட்டாக்கள் குண்டுகளுடைய ஒலியும் காதுகளில் வந்து விழும்.
அதே பஸ்தரிலே மாவோயிசம் நக்சலிசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பஸ்தரின் இளைஞர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்த போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாரத அன்னைக்கு ஜெயம் என சொல்லி விளையாட்டு மைதானத்தில் இறங்கும் போது மொத்த சூழலும் உற்சாகத்தால் பொங்கி எழுகின்றது. இந்த மாற்றத்தை தேசம் பார்க்கிறது. எந்த பகுதி சிகப்பு இடைவெளியாக பார்க்கப்பட்டதோ அது இன்று வளர்ச்சியின் பசும் தாழ்வாரமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நமக்கெல்லாம் பெருமை அளிக்கும் விஷயம். பாரதத்தின் வரைபடத்திலே எந்த பகுதிகளில் ரத்தம் பெருகி ஓடியதோ, சிவப்பு வண்ணத்தால் பூசப்பட்டதோ, நாங்கள் அங்கே அரசியல் சட்டம், சட்டங்கள் மற்றும் வளர்ச்சி மூவண்ணத்தை பறக்க விட்டோம். எனதருமை நாட்டு மக்களே, இது பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் விழா. இந்த வேளையிலே இந்த பழங்குடியின பகுதிகளை வன்முறையிலிருந்து விடுவித்து இந்த பழங்குடியின குடும்பங்களின் இளைஞர்களின் வாழ்க்கையை காப்பாற்றி நாங்கள் பகவான் பிர்சா முண்டாவிற்கு மெய்யானதொரு நினைவாஞ்சலிகளை அளித்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் இன்று தேசத்தின் முன்பாக ஒரு சவால் தொடர்பான என் கவலையை முன்வைக்க விரும்புகின்றேன். பெரும் சூழ்ச்சிக்கு உட்பட்டு, தீட்டப்பட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தேசத்தின் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு புதிய சங்கடத்திற்கான விதைகள் விதைக்கப்படுகின்றன. மேலும் இந்த ஊடுருவல்காரர்கள் என்னுடைய தேசத்தின் இளைஞர்களின் தினசரி உணவை பிடுங்கி தின்கிறார்கள். இந்த ஊடுருவல்காரர்கள் என்னுடைய தேசத்தின் சகோதரிகள், தாய்மார்களை குறிவைக்கிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த ஊடுருவல்காரர்கள் அப்பாவி பழங்குடி மக்களை ஏமாற்றி அவர்களின் நிலத்தை ஆக்கிரமிக்கின்றார்கள். இந்த தேசம் இதை பொறுத்துக் கொள்ளாது. ஆகையினாலே எனதருமை நாட்டு மக்களே, மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படும் போது, எல்லை பகுதியில் மாற்றம் ஏற்படும் போது, அப்போது தேச பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, இவற்றிற்கு சங்கடம் ஏற்படுகிறது. சமூக நெருக்கடிக்கான விதை விதைக்கப்படுகிறது. எந்த தேசமும் ஊடுருவல்காரர்களுக்கு இடமளிக்க முடியாது. உலகின் எந்த தேசமும் செய்ய முடியாது. பாரதத்தை நாம் எப்படி இரையாக்க முடியும்? நம்முடைய முன்னோர்கள் தியாகத்தாலும் உயிர் தியாகத்தாலும் சுதந்திரம் பெற்றுத் தந்தார்கள். நமக்கான சுதந்திர பாரதத்தை அளித்தார்கள். அந்த மாமனிதர்களிடம் நம்முடைய கடமை என்னவென்றால், நாம் நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதுவே அவர்களுக்கான உண்மையான நினைவாஞ்சலி. ஆகையினாலேயே செங்கோட்டை மேடையிலிருந்து நான் கூற விரும்புகிறேன், நாங்கள் ஓர் உயர்மட்ட மக்கள் தொகை மிஷனை தொடங்க முடிவெடுத்திருக்கிறோம். இந்த மிஷனுக்குட்பட்டு புலப்படும் இந்த பயங்கர நிலை, பாரதத்தை சூழ்ந்திருக்கும் இந்த கார்மேகம், இதை எதிர்கொள்ள சரியான நேரத்திலே நன்கு சிந்திக்கப்பட்டு ஒழுங்கமைப்பட்ட வகையிலே தன் செயல்பாட்டை புரியும் அந்த திசையிலே நாம் முன்னேறி வருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜென்மாஷ்டமி புனித திருநாள். பகவான் கிருஷ்ணனின் பிறந்த நாள் கொண்டாட்டம் தேசத்திலே கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, பகவான் கிருஷ்ணன் என் நினைவுக்கு வரும்போது நாம் கண்கூடாக பார்க்கலாம், மொத்த உலகிலுமே இன்று போரின் வழிமுறைகள் மாறி வருகின்றன என்பதை நாம் கவனித்தோம். பாரதம் போரின் அனைத்து உத்திகளையும் எதிர்கொள்ளும் வல்லமை உடையதாக இருக்கிறது. நாம் ஆபரேஷன் சிந்தூரில் இதனை வெளிப்படுத்தினோம். தொழில்நுட்பத்தில் வல்லமையை காட்டினோம். பாகிஸ்தானும் நம்முடைய ராணுவ தளங்கள் மீது, நம்முடைய விமான தளங்கள் மீது, நம்முடைய நுணுக்கங்களின் மீது
நம்முடைய வழிபாட்டு தலங்கள் மீது, நம்முடைய குடிமக்களின் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கணக்கே இல்லாத அளவுக்கு ஏவி தாக்கினார்கள். தேசம் இதை கவனித்தது. ஆனால் தேசத்தை பாதுகாப்பாக வைக்க கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட முயற்சிகள், இந்த பலத்தின் விளைவாக அவர்களின் ஒவ்வொரு தாக்குதல்களையும் தம்முடைய சாகச நாயகர்களும் நம்முடைய தொழில்நுட்பமும் துரும்பாக எரித்து பொசுக்கியது. இம்மி அளவுக்கு கூட சேதம் ஏற்படுத்த முடியவில்லை. அந்த வகையிலே போர்க்களத்திலே தொழில்நுட்பத்தை விரிவடைய செய்யும் போது, தொழில்நுட்பமானது பரவும் போது, அப்போது தேசத்தின் பாதுகாப்பிலே, குடிமக்களின் பாதுகாப்பிலே நாமும் கூட நம்முடைய திறன்கள், திறமைகளை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இன்று நாம் அடைந்திருக்கும் வல்லமை, இதை தொடர்ந்து நாம் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையிலே நண்பர்களே, நான் ஒரு உறுதி பூண்டிருக்கின்றேன். எனக்கு உங்களுடைய நல்லாசிகள் தேவை. கோடானு கோடி நாட்டு மக்களின் நல்லாசிகள் தேவை. ஏனென்றால் நல்வளம் எத்தனைதான் அதிகம் இருந்தாலும் பாதுகாப்பு விஷயத்தில் உதாசீனமாக இருந்தோம் என்றால் அந்த நல்வளம் கூட ஒரு பயனையும் அளிக்காது. அந்த வகையிலே பாதுகாப்பின் மகத்துவம் மிக அதிகமானது. ஆகையினாலே செங்கோட்டை மேடையிலிருந்து இன்று நான் கூறுகிறேன், வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே 2035க்குள்ளாக தேசத்தின் அனைத்து மகத்துவம் வாய்ந்த இடங்கள், இவற்றிலே போர் திறத்தோடு கூட பொதுமக்கள் பகுதிகளும் அடங்கும். உதாரணமாக மருத்துவமனைகளாகட்டும், ரயில்வே ஆகட்டும், எந்த ஒரு வழிபாட்டு தலங்களாகட்டும், அவற்றை தொழில்நுட்பத்தினுடைய புதிய தளம் வாயிலாக, முழுமையான வாயிலாக பாதுகாப்பு கவசம் அளிக்கப்படும். இந்த பாதுகாப்பு கவசம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தேசத்தின் அனைத்து குடிமக்களும் பாதுகாப்பாய் உணர வேண்டும். நம்மை தாக்க எந்த தொழில்நுட்பம் எதிர்வந்தாலும் நம்முடைய தொழில்நுட்பம் அதைவிட மேம்பட்டதாக நிரூபித்து காட்டும். ஆகையினாலேதான் வரவிருக்கின்ற 10 ஆண்டுகள் 2035 வரையிலான காலகட்டத்திலே தேசிய பாதுகாப்பு கவசத்தை விரிவாக்கம் செய்ய விரும்புகின்றேன், பலம் கூட்ட விரும்புகின்றேன், நவீனப்படுத்த விரும்புகின்றேன். அந்த வகையிலே பகவான் கிருஷ்ணரிடம் உத்வேகம் பெற்று நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் இருந்ததே, அந்த சுதர்சன சக்கரத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தோம். உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம், மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சூரியனின் ஒளியை தடுத்து நிறுத்தினார். மேலும் பகல் பொழுதின் போது இருளை கூட்டினார். சூரியனின் பிரகாசத்தை சுதர்சன சக்கரத்தால் தடுத்து விட்டார். அப்போது அர்ஜுனன் செய்த சபதமான ஜெயத்ரதனை வதம் செய்வேன் என்பதை, அந்த சபதத்தை அர்ஜுனனால் நிறைவேற்ற முடிந்தது. சுதர்சன சக்கரத்தின் பராக்கிரமம் மற்றும் போர் திறத்தின் விளைவுகளாகும் இவை. இப்போது தேசம் சுதர்சன சக்கர மிஷனை தொடங்கும். இந்த மிஷன் சுதர்சன சக்கரம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுத முறை. எதிரிகளுடைய தாக்குதலை நீர்த்து போக வைப்பது மட்டுமல்லாமல் அதைவிட பல மடங்கு அதிகமாக எதிரிகளின் மீது எதிர்த்தாக்குதல் தொடுக்கும். நாங்கள்
பாரதத்தின் இந்த மிஷன் சுதர்சன சக்கரத்திற்காக சில அடிப்படை கூறுகளை முடிவு செய்திருக்கின்றோம். வர இருக்கின்ற 10 ஆண்டு காலத்திலே நாங்கள் அதை முன்னெடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஒரு விஷயம், முழுமையான இந்த நவீன அமைப்பு, இதற்காக ஆய்வு, மேம்பாடு, அதன் தயாரிப்பு நம்முடைய நாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டு இளைஞர்களின் திறன்களால் உருவாக்கம் பெற வேண்டும். நம் நாட்டவர்களால் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், எப்படிப்பட்ட அமைப்பு உருவாகும் என்றால், போர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதை கணக்கிலே கொண்டு +1 என்ற உத்தியை கையாளும். மூன்றாவதாக, சுதர்சன சக்கரத்தின் பலம் காரணமாக அது மிகவும் துல்லியமாக எங்கு செல்ல விரும்பியதோ அங்கே சென்றது, மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தது. நாம் இந்த சுதர்சன சக்கரம் வாயிலாகவும் கூட இலக்கு நிர்ணயித்து துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய திசையிலே நாங்கள் முன்னேறி செல்வோம். அந்த வகையிலே போரின் மாறி வரும் வழிமுறைகள், தேசத்தின் பாதுகாப்பு, குடிமக்களின் பாதுகாப்பிற்காக நான் மிகுந்த அர்ப்பணிப்போடு இந்த செயலை முன்னெடுத்துச் செல்வேன் என்று வாக்களிக்கின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, ஜனநாயகம் பற்றி நாம் பேசும் வேளையிலே அப்போது நமது அரசியல் சட்டம் நமக்கெல்லாம் தலையாய விளக்கு தூணாக இருக்கின்றது. நம்முடைய கருத்தூக்கம் மையமாக இருக்கிறது. ஆனால் இன்றிலிருந்து 50 ஆண்டுகள் முன்பாக பாரத அரசியல் சட்டத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டது. பாரத அரசியல் சட்டத்தின் முதுகில் கத்தி குத்து விழுந்தது. தேசம் சிறைச்சாலையாக்கப்பட்டது. அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. எமர்ஜென்சி திணிக்கப்பட்டது. எமர்ஜென்சி வந்து 50 ஆண்டுகளாகின்றன. தேசத்தின் எந்த ஒரு தலைமுறையும் அரசியல் சட்டத்தின் இந்த படுகொலையை மறந்துவிடக் கூடாது. அரசியல் சட்டத்தை கொன்ற பாதகர்களை மறந்துவிடக் கூடாது. மேலும் நாம் பாரதத்தின் அரசியல் சட்டத்திடம் நம்முடைய அர்ப்பணிப்பை மேலும் பலமாக அளித்து முன்னேற வேண்டும். இதுவே நம்முடைய உத்வேகம். எனதருமை நாட்டு மக்களே, நான் இதே செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிமொழிகளை பற்றி பேசியிருந்தேன். நான் செங்கோட்டையிலிருந்து மீண்டும் ஒரு முறை என் நாட்டு மக்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நாம் தடைப்படோம், தலை தாழோம். நாம் அதிகபட்ச உழைப்பை அர்ப்பணிப்போம். மேலும் நம்முடைய கண்களின் முன்பாகவே 2047 வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கியே தீருவோம். எனதருமை நாட்டு மக்களே, என்னுடைய 2வது சபதம் என்னவென்றால், அதாவது நாம் நமது வாழ்க்கையிலே, நாம் நமது அமைப்புகளிலே, நமது விதிகள், சட்டம், பாரம்பரியத்திலே அடிமைத்தனத்தின் ஒரு துகளையும் கூட மீதம் வைத்திருக்க மாட்டோம். நாம் அனைத்து விதமான அடிமை தலைகளிலிருந்தும் விடுதலை அடைந்தே தீருவோம். எனதருமை நாட்டு மக்களே, நாம் நம்முடைய மரபுகளின் மீது பெருமிதம் கொள்வோம். நம்முடைய அடையாளத்தின் மீது இந்த மிகப்பெரிய அணிகலன், மிகப்பெரிய ஆபரணம், மிகப்பெரிய மகுடமணி நம்முடைய மரபுகளே ஆகும். நம் மரபை எண்ணி பெருமிதம் கொள்வோம். எனதருமை நாட்டு மக்களே, இவை அனைத்திற்கும் ஒற்றுமை என்ற மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். ஆகையினாலே அந்த வகையிலே ஒற்றுமை என்ற இந்த இழையை யாரும் அறுக்காமல் பராமரிக்க வேண்டும். இதுவே சமூக ரீதியிலான உறுதிப்பாடாகும். எனதருமை நாட்டு மக்களே, பாரத அன்னையிடம் கடமைகளை ஆற்றுவது இது வழிபாட்டுக்கு சற்றும் குறைந்தது அல்ல, தவத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல, ஆராதனைக்கு சற்றும் குறைந்ததல்ல. மேலும் இந்த உணர்வோடு நாம் அனைவரும்
தாய் திருநாட்டின் நலன்களுக்காக உச்சபட்ச உழைப்பு அளிப்போம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை நாம் எட்ட நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். என்ன வல்லமை இருக்கிறதோ, என்ன வல்லமை இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தையும் விடமாட்டோம். இது மட்டுமல்ல, புதிய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருப்போம். தேடியது கிடைத்தவுடன் 140 கோடி நாட்டு மக்களின் திறன்கள் திறமையால் நாம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்போம், முன்னேறிக்கொண்டே இருப்போம், முன்னேறிக்கொண்டே இருப்போம். எனதருமை நாட்டு மக்களே, நாம் நினைவில் கொள்ள வேண்டும், 140 கோடி நாட்டு மக்களை நினைவில் கொள்ள வேண்டும். கடுமையாக யார் உழைத்தார்களோ, தீவிரமாக யார் உழைத்தார்களோ, அவர்களால் மட்டுமே வரலாறு படைக்கப்படுகின்றது. கடுமையாக உழைத்தவர்கள் எவரோ அவர்களால் மட்டுமே வரலாறு படைக்கப்படுகிறது. யாரெல்லாம் கடுமையான மலைகளை தகர்த்தார்களோ, யாரெல்லாம் கடுமையான மலைகளை தகர்த்தார்களோ அவர்கள்தாம் காலச்சக்கரத்தை திருப்பி இருக்கிறார்கள். யாரெல்லாம் கடுமையான மலைகளை தகர்த்தார்களோ அவர்கள்தாம் காலச்சக்கரத்தை திருப்பி இருக்கிறார்கள். மேலும் காலச்சக்கரத்தை திருப்ப இதுவே நேரமாகும், இதுவே சரியான நேரமாகும். எனதருமை நாட்டு மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தின் இந்த பெரும் திருவிழாவிலே பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், பல பல வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். என்னுடன் இணைந்து சொல்லுங்கள், जय हिंद, जय हिंद, जय हिंद। भारत माता की, भारत माता की, भारत माता की। वंदे वंदे वंदे। बहुत बहुत धन्यवाद। जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंग। विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंग। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे।